மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல வந்து சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு என்னோட டைட்டில் தமிழ் பார்த்து ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. எப்படா ஷார்ட்ஸ் வீடியோல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து லாங் வீடியோல கனெக்ட் பண்ற மாதிரி உங்க பிளாக் சேனல் ஆகட்டும் எந்த கேட்டகரி சேனலா இருந்தாலும் சரி ஷார்ட்ஸோட அல்காரிதம் வேற. ஏன்னா ஷார்ட்ஸ் நீங்க பார்க்கும் போதே தெரியும் நிறைய வியூஸ் வரும். லாங் வீடியோக்கு வந்து அந்த அளவு வராது. நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவை லாங் வீடியோல கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த லாங் வீடியோ வந்து பார்ப்பாங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆகும். லாங் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸும் பார்ப்பாங்க, ஷார்ட் வீடியோல பார்க்குற ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும்போது உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து எப்படி லிங்க் பண்றதுன்னு ஒரு வீடியோ டுட்டோரியல் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட சேனல் வந்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி இந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப் சைடை வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணணும் வந்து அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி காட்டும். உங்களோட வீடியோஸ் எல்லாமே காட்டும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் சேனல் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே திரும்பி வந்து அந்த ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து கண்டென்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா பேஜுக்கு போய்டும். இங்கே வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கும். இது நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணனால காட்டுது. இது டெலீட் பண்ணிவிட்டு எப்படி படுதுன்னு நான் காட்டுறேன். இங்கே வந்து டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோன்னா இங்கே வந்து பென்சில் மார்க் இருக்குது. பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து போயிட்டு எந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் வீடியோ லாங் வீடியோவும் லிங்க் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே கண்டென்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேற ஏதாவது கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டுட்டு ஷார்ட்ஸில் லாங் வீடியோவில் ஒரு கண்டென்ட் போட்டு லிங்க் பண்ணாதீங்க. அப்படி போட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து வராது, வியூஸும் வராது. நீங்கள் லாங் வீடியோ பண்ணும்போது ஒரு சின்ன பாட்டை வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அதை லிங்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது இந்த லாங் வீடியோ பார்க்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லிங்க் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஞாபகமாக லிங்க் பண்ணுங்க. ஸோ வேற வந்து வீடியோ வந்து லிங்க் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.